Hi guys, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா டிஸ்பர்ஷன் எஃபெக்ட். அது எப்படி பண்ணுறதுங்கிறது முதல்ல பார்க்கலாம். ஃபைல் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, நம்ம இந்த எஃபெக்ட்டுக்கு எந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வேணும் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணி தான் எடுக்கணும். எல்லா ஃபோட்டோஸ்க்கும் இந்த எஃபெக்ட் பொருந்தாது. சரி, ஓகே, நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே போகலாம். குயிக் மாஸ்க் இருக்கு இல்லையா, இந்த லேயரில் குயிக் செலெக்ஷன் டூல், இந்த டூலை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணான்னா இவரை செலக்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம எந்த இடத்துல எஃபெக்ட் போட போகிறோங்கிறத தெரிஞ்சுட்டு ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக மார்ஜின் பண்ணிக்கோங்க. மார்ஜின் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரீஃபைன் எட்ஜஸ் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு எந்த அளவுக்கு மார்ஜின் பண்ணியிருக்கோங்கிறது கரெக்டாக தெரியும். லேயர் மாஸ்க். ஓகே, என்ன பண்ணுறோன்னா டூப்ளிகேட் லேயர் போடுறோம். இந்த லேயரில் இருக்கிறத டெலிட் மாஸ்க் கொடுத்துடலாம். இந்த லேயரில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லேயரை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த லேயரை எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு M2 ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஃபில் பண்ணிட்டு கண்டென்ட் ஹவர்ஸ் கொடுத்துருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது அன்பிளாக் பண்ணிட்டு மறுபடியும் இது டூப்ளிகேட், அதோட ஷார்ட்கட் Ctrl+J. இப்போது இதை வந்து அப்ளை கொடுத்துருங்க. மறுபடியும் இது ஒரு Ctrl+J கொடுத்துருங்க. இதை ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இதை நம்ம லிக்விட் ஹீட் பண்ணிடுங்க. நான் எந்த இடத்துல எனக்கு எஃபெக்ட் வேணுங்கிறதுனோ அந்த இடத்த நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டூல் கொடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக கொஞ்சம் லாங்காகவே விட்டுக்குங்க. நம்மளுக்கு எஃபெக்ட் எந்த அளவுக்கு வருமோ அதை பார்த்துட்டு கொடுத்துருங்க. எனக்கு எந்தெந்த இடத்துல எஃபெக்ட் தேவைப்படுதோ அந்த இடத்துல நான் எஃபெக்ட் கொடுத்துருக்கு இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஓகே கொடுத்துருங்க. இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஹால்ட் அமைச்சு இதுக்கு ஒரு மாஸ்க் ஃபில் பண்ணிவிட்டுங்க. அப்புறமா இதோட ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இந்த இது இருக்கு இல்லையா, இதை ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதையும்
வெறும் நார்மலாகவே மாஸ்க் கொடுக்கலாம். மேலே இருக்கிறது ஒயிட், கீழே இருக்கிறது பிளாக். இது ரெண்டுமே வச்சுக்கோங்க. இப்போது நம்மளுக்கு இதுக்கு தேவையான ப்ரஷ் டூல் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். கூகுளில் போயிட்டிங்கன்னா டிஸ்பர்ஷன் ஃபோட்டோஷாப் ப்ரஷஸ் 3 அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற நம்ம இந்த டூல்ஸை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். 15 ப்ரஷஸ் இதில் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் ப்ரஷ் டூலை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதையும் போட்டிருந்தேன். அதிலேருந்து இங்கே எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஒயிட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளாக் மாஸ்க்கை கொடுத்துருங்க. அப்புறமா ப்ரஷ் டூல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. இப்படி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி இன்றைக்கி உள்ள லிமிட்டை தாண்டிட்டேன். ஸோ அதனால் அப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகின உடனே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் ஃபோட்டோஷாப் ப்ரஷஸ் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணிட்டு அதை அன்சிப்பும் பண்ணிவிட்டு அன்சிப் பண்ணி இங்கே வச்சுருக்கிறேன். ஸோ வச்சுட்டு எனக்கு ப்ரஷ் டூல் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போய்ட்டு லோடு ப்ரஷ்ன்னு இருக்கும். ஸோ போய்ட்டு இது செலக்ட் கொடுத்து லோட் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். நான் ஆல்ரெடி லோட் பண்ணிட்டேன். ஸோ அங்கே இருக்கிறது அந்த ப்ரஷ் டூல் தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப முக்கியம். ஸோ பொசிஷன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறேன். இங்கேயும் ப்ரஷோட பொசிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கேயும் சேஞ்ச் பண்ணுறேன். அடுத்ததாக நம்ம கொஞ்சம் பெரிய ப்ரஷஸ் இது பண்ணலாம். இதுக்கும் நம்ம ப்ரஷோட பொசிஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ பொசிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து இருக்குது இதோடது. இங்கேயே நம்ம பொசிஷன்ஸ் தான் மாற்றணும். இங்கேயும் பொசிஷன்ஸ் தான் மாற்றணும். ஸோ மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லேயரை கிளிக் பண்ணி அதே ப்ரஷ் சின்னதாக நம்ம இதோட பொசிஷன்ஸை நம்ம மாற்றுறோம். இந்த பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் ப்ரஷ் வேணும்ன்ட்டு. ஸோ இதோட இதையும் நம்ம மாற்றுறோம். இந்த இடத்துல ஒயிட் வைக்கும் பொழுது நம்ம இங்கே இருக்கிறத பிளாக் பண்ணுறோம். மாற்றிக்கிறோம். இங்கேயும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு மாற்றோம். மாற்றிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல லாஸ்ட்டில் வச்சுட்டு இதோட எஃபெக்ட் நம்ம மாற்றிக்கலாம். ஃபோட்டோ ஃபில்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஃபில்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு நியூ லேயர், அதில் பிளாக்கை ஃபில் பண்ணிக்கிறேன். எரேசர் டூல் எடுத்துக்கிறேன். அதுக்கு ஷார்ட்கட் கீ எரேசர் டூல். ஸோ இதை நான் உங்களுக்காக மாற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த டிஸ்பர்ஷனோட எஃபெக்ட்ஸ். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும். அப்புறமா லாஸ்ட் லேயரில் அதே மாதிரி ப்ரஷ் டூல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளாக்கை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிறைய இருக்கிற ஒரு பேர் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு நியூ லேயர் பிளாக்கை ஃபில் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு வச்சிடுறீங்க. லைட்டாக எஃபெக்ட் கொடுத்துருங்க.
பாருங்க இதில் நிறைய வித்தியாசமான ஃபோட்டோஸ் இருக்கும். நம்ம சூஸ் பண்ணுற ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் தான் நம்மளுடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம வைக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் நான் ஆல்ரெடி இந்த ஒரு ஃபோட்டோஸும் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த ஃபோட்டோஸும் நான் வந்து இந்த மாதிரியான ஒரு ரன்னிங் ஃபேஸ் இல்லை ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ரஷஸ் இந்த வெப்சைட்டில் நிறைய டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கே நிறைய ப்ரஷ் டூல்ஸ் இருக்குது. நிறைய ப்ரஷ் டூல்ஸ் வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில் இருந்து. ஒரு நாளைக்கு லிமிட்டட் தான் அந்த வெப்சைட்டில் இருக்கும். ஒரு நாளைக்கு 5 முறை இல்லை 6 முறை தான் டவுன்லோட் பண்ண முடியும். அடுத்த டேட்டு தான் உங்களுக்கு நாளைக்கு தான் அதை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்குள்ள எஃபெக்ட். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.